ஹலோ மக்களே! வெல்கம் டு ஜபா குக்கிங் ஹோம். இன்னைக்கு இந்த வீடியோல சால மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்த்துடலாம். இது ரொம்ப சிம்பிள் தான், ஹெல்த்தியானதும் கூட. அதுக்கு ஃபஸ்ட்டு மண்சட்டி அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நீங்கள் நல்லெண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்லெண்ணெய் வேணுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணி அது நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சுக்கிடணும். அந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் 1 கப் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் மீன் குழம்புக்கு எப்போவுமே நல்லாயிருக்கும். அதனால் மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அதை நல்லா வதக்குங்க. பொன்னிறமாக நல்லா வதக்கணும். அது கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் பூண்டை ஒரு பூண்டை உரித்து தட்டி வச்சுக்கோங்க. அந்த பூண்டை இது கூட ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இதுவும் நல்லாவே வதங்கணும். வெங்காயத்தையும் பூண்டையும் எவ்வளோ வதக்குறீங்களோ அவ்வளோவுக்கு டேஸ்ட் நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாவை கீறி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். கருவேப்பிலை எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லது. கருவேப்பிலை இது கூட ஆட் பண்ணிங்கன்னா நல்லா மீன் குழம்பு மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 3 தக்காளியை இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தக்காளி ஓரளவுக்கு நல்லாவே வதங்கணும். வதங்கினா தான் நல்லாயிருக்கும். ஒரு தக்காளியை அரைக்கிறதுக்கு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் என்னென்ன மசாலா தூள் சேர்க்கணும் அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி அது கூட சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நம்ம குழம்பு தூள்லேயே மல்லி இதெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால மல்லித்தூள் வேணுன்னா போட்டுக்கோங்க. நான் இதே போதுன்ட்டு இது மட்டும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை கரைச்சி வச்சு இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது புளியை கூட நல்லா கொதிக்கணும். இந்த மசாலா ஓரளவுக்கு நல்லா கலர் மாறணும். லேசாக கொதிக்க விட்டிங்க அப்படின்னா தான் அதுக்கப்புறம் தான் மசாலாவை சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய், ஜீரகம், வத்தல், சின்ன வெங்காயம் வச்சு அரைச்சிருப்போம் இல்லையா, ஒரு தக்காளி வச்சு அரைச்சிருக்க அந்த பேஸ்ட்டு இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அது தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு ரொம்ப கெட்டியாக நல்லா கிரேவி மாதிரி இருந்தால் பிடிக்கும். சில பேருக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்குன்னு நினைப்பாங்க. அதனால் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் பேஸ்ட் ஊற்றுனதுக்கப்புறம் மசாலாவை நல்லாவே கலந்து விட்டுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கல்லுப்பு தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதையே ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் குழம்பு இந்த அளவுக்கு ஓரளவுக்கு நல்லா கொதிச்சிடணும். கொதித்ததுக்கப்புறம் தான் மூடி போட்டு மூடி வைக்கணும். அதுக்குள்ளே மூடி வச்சிடாதீங்க. இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் தான் மூடி போட்டு மூடி வைக்கணும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நல்லாவும் இருக்கும். மூடி போட்டு மூடி ஒரு 1/4 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்துடும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்க சால மீனை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இவ்வளோ அழகாக வெள்ளை வெள்ளைன்னு இருக்குன்னு பார்க்குறதுக்கு. சால மீன் எப்போவுமே டேஸ்ட்லேயும் சரி, மனம் மீன் குழம்போட மணத்துலேயும் சரி ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்குங்க டேஸ்ட்டு. இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான். பாருங்கள் மீன் எவ்வளோ அழகாக இருக்குது, பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதோட மனமும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தேவையான அளவு கொத்தமல்லி எல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா சால மீன் குழம்பு ரெடிங்க. இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மீன் குழம்பை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் தொடர்ந்து வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.